வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். மார்ச் மாதத்திற்கான பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் என்பது உத்தமமான இடம். எல்லா பிளானட்ஸும் 5ஆம் இடத்துல ஒரு கூட்டணியிலேயே இருக்காங்க. புதன், ராகு, சூரியன், செவ்வாய் எல்லாரும் 5ஆம் இடத்துல இருக்காங்க. 6ஆம் இடத்தில் சனி இருப்பது விசேஷம். ஆனால் சுக்கிரன் இருப்பது விசேஷமான அது இல்லை. அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ திருமண பிராயத்தில் இருக்கீங்க, திருமணம் சம்மந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கிறது. நீங்கள் பெண்ணாக இருந்தால் இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கான், பையனாக இருந்தால் இந்த பெண் எனக்கு பிடிச்சிருக்கா, ஆனால் சரியான பதில் வரல. அப்போ எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருப்பது சாலை சிறந்தது. ஆனால் மைண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி, 5ஆம் இடத்த குருன்னா பார்த்தார். அப்போ மைண்ட் இஸ் வெல் பேலன்ஸ்டு. எல்லா விஷயத்தையும் தரோ அனாலிசிஸ் இருக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதான் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப கிளியராக இருப்பீங்க. அது பவர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அது நல்லபடியாக நடக்கும். சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது தேடி வரும். அப்போ எங்கே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவு சம்மந்தப்பட்டது, தனிப்பட்ட உறவுகளாக இருக்கலாம், சில நேரங்களில் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பு கூட இருக்கலாம். ஏன்னா சுக்கிரன் தான் சொல்கிறார், அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம பிஸியாக இருப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்னு கவனமாக விட்டுருவீங்க, அவ்வளோதான். அந்த ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்புகள் உண்டாகலாம். அது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், கஸ்டமரோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அதில் தான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரத்தில் சூரியன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் 15ஆம் தேதி. சுக்கிரனை பொறுத்தவரையில் 26ஆம் தேதி 7ஆம் இடமான மேஷத்துக்குள்ளே வருவார். இப்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது சூரியனும் சனியும் 6இல் இருக்கும் பொழுது அனர்த்தங்கள் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சொல்லுவாங்க, யூ கான் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட்மாங்க. இப்படி தான் அப்படின்னு நீ ரொம்ப அலட்சியமாக இருக்க முடியாதுன்னு அர்த்தம். கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலம் அந்த 3rd வீக் அண்ட் 4th வீக் ஆஃப் திஸ் மந்த். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். இல்லைன்னா சில பிரச்சனைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் மோசமாக இருக்கவங்களுக்கு அந்த தன்மை அவசியம், அவ்வளோதான். நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மொத்த ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் தான். எப்போ 9இல் குரு இருக்கிறாரோ அப்போ எல்லாத்தையும் பாதுகாக்கிறார் அவர். லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ், ரொம்ப முக்கியம் அது. அதனால் பெரிய ஒரு அசம்பாவிதமோ விபரீதமோ நடக்காது. ஆனால் சில இரிட்டேஷன்ஸ் நடக்கும். அது குறிப்பாக 2nd, 3rd வீக் அண்ட் 4th வீக்கில் வரும், செகண்ட் ஹாஃபில். ஸோ அந்த கவனம் அப்போது தேவை. மற்றபடி மற்ற ஏனைய விஷயங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சொல்லலாம் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அந்த மாதிரி தான் இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.